Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Nemathi Property Management. Contact 7667008999. அவர்களும் இந்தியர்கள், அவர்களும் காப்பார். நம்ம மக்களை உடனே இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, குஜராத்தை நம்ம எதிராக பார்க்குறோம். இல்லை, அந்த மக்களுக்கு நீங்கள் செய்ததை நாங்கள் வரவேற்கிறோம். எங்க மக்கள் என்ன பாவம் செய்யும்? பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் குஜராத்துக்கோ இமாச்சல் பிரதேசத்துக்கோ மாநிலம் கேட்பதற்கு முன்னால் அனுப்பி உதவி செய்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டிற்கு தமிழர்கள் என்றால் முதலமைச்சர் போய் கேட்டாலும் உதவி செய்ய மாட்டேன் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் தமிழர்களை பழிவாங்குகிறார்களா, திமுகவை பழிவாங்குகிறார்கள்? இடியோ சிபிஐயோ சுப்ரீம் கோர்ட் சொல்றதையே கேட்க வேண்டிய இடத்துல இல்லை. அந்த இடத்துக்கு அதிகாரம் கடத்தப்படுகிறது. அப்போ யார் கையில் போகும்? மக்கள் தங்களுக்கான ஒரு நீதியை கிடைக்கிறதுக்கு காலதாமதமானால் கூட இந்த மக்கள் இன்னும் அந்த நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறார்கள். அது சொன்னதையே கேட்கக்கூடாதுங்கிற அதிகாரத்தை ஒரு அதிகார கும்பலுக்கு கையில் கடத்தப்படுகிறது என்று சொன்னால் ஜனநாயகம் வேற இருக்கப்படுது. இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்னா அது திமுக எம்எல்ஏக்கள் மட்டும் இல்லை தம்பி, எதிர்கட்சியும் சேர்ந்தது தான் கவர்மெண்ட். 234 எம்எல்ஏயும் சேர்ந்தது தான் கவர்மெண்ட் அரசாங்கம். ரைட்? அப்ப நீங்க உட்கார்ந்துட்டு 303 பேர் உட்கார்ந்து இருக்கிறதுனால நீங்க அரசாங்கம் நினைச்சீங்கன்னா you are very poor understanding with the democracy. ரெண்டு பேருமே நீதிபதி நிரபராதின்னு இருந்தாலும் தப்பு இல்லை, ரெண்டு பேருமே குற்றவாளின்னு சொல்லி இருந்தாலும் நம்ம அதை மறுக்க முடியாது. ஆனால் ஒன்று நிரபராதி என்று சொல்லி இருக்கிறது, ஒன்று குற்றவாளி. அப்போ இவர் குற்றவாளியா நிரபராதியான்னு யார் சொல்ல முடியும்? ஒரு மூணாவது நீதிபதி, அது சுப்ரீம் கோர்ட். ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று நமது பெருதினம் பெருதுகள் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து செய்தி தொடர்பு செயலாளர், தி ரைசிங் சன் இதழின் ஆசிரியர், பேராசிரியர் மரியாதைக்குரிய திரு கான்ஸ்டன்டின் ரவீந்திரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஆமா, நல்லா இருக்கேன். மிக்க மகிழ்ச்சி. சமீபத்தில் நடந்து கொண்டிருந்த இந்த வெள்ள மீட்பு பணிகளில் தமிழக அரசின் செயல்பாடுகளை பார்க்க முடிந்தது. அதே போல தொடர்ந்து நடுவண் அரசை வலியுறுத்தி நமக்கு கிடைக்க வேண்டிய தொகையை கொடுங்க, நாங்கள் கடனாவோ கேட்கல, வர வேண்டிய தொகையை தான் கேட்குறோம் அப்படின்னு பேசியிருந்தீங்க. வெள்ள நிவாரணமாக நெல்லையிலும் தூத்துக்குடியிலுமே 6000 ரூபாய் அறிவித்திருக்கிறோம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. ஒரு நிதி நெருக்கடியான சூழல் இருந்தாலும் இதை கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் கொடுத்துருக்குறாங்க. நடுவண் அரசு ஒரு பாரபட்சம் காட்டுகிறது, பாராமுகமாக இருக்கிறதுன்னு சொல்றீங்க, அப்படிதான் இருக்காங்களா? உறுதியா 100% தமிழ்நாட்டை அவங்க எல்லா விதத்திலையும் அழிச்சு கட்டணும்னு நினைக்கிறாங்க தம்பி. அதாவது இப்போ ஒரு உதாரணத்துக்கு திமுகவை அவங்க மகாராஷ்டிராவில், தெலுங்கானாவில், மத்திய பிரதேசத்தில் ஏன் பேசணும்? ராஜஸ்தானில் இல்லையா? நம்ம ஒரு மாநில கட்சி, ரைட்? நம்மளை ஏன் அங்கே பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னன்னா, அங்கே இருந்து தொழிலாளர்கள் இங்கே வாரான்ல, இவெல்லாம் அங்கே போய் தமிழ்நாடு நல்லா இருக்குன்னு பேசுகிறாங்க. இன்னொன்று ஐடியாலஜிக்கலாக நீங்கள் தான் அவங்களுக்கு எதிரியாக இருக்கிறோம். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை கெடுக்கணும், தமிழ்நாட்டினுடைய பெருமையை கெடுக்கணும். அதே சமயத்தில் ஐடியாலஜிக்கலாக டிஎம்கே இதையும் முடிச்சு கட்டணும். இந்த எண்ணத்தில் தான் அவங்க இருக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், எங்களோட சண்டை போடுங்க, வேண்டான்னு சொல்ல. நம்ம களமாடுறது வேறு விஷயம். மக்களை மக்களாக பாருங்கள். ஒரு சின்ன உதாரணம் தம்பி, அதாவது நாங்கள் சொல்கிறத விட உங்களுக்கு அந்த எவிடன்சியலாக நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மக்களுக்கும் ஓ இவ்வளவு மோசமாக இருந்திருந்திருக்கா அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். கடந்த 13ஆம் தேதி சரியா, தி இந்து தமிழ் பேப்பர் 7வது பக்கம், அதாவது அதில் என்ன அப்படின்னா அந்த செய்தியை நான் வாசித்துறேன் அப்புறம் மக்களுக்கு. அதாவது குஜராத்துக்கு 971 கோடி இயற்கை பேரிடர் வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் அந்த தி இந்து தமிழ் நல்ல காமிச்சிருங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது பிரதமர் என்ன சொல்கிறாருன்னா, பருவ ஆண்டு தென்மேற்கு பருவமழையின் போது வெள்ளம் மற்றும் இதுக்கு நாங்கள் ஏற்கனவே 971 கோடி வாங்கியிருக்கிறோம். ஆனால் இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா, அந்த மாநிலத்தினுடைய கடும் புயலுக்கு பிறகு மாநில அரசு கேட்டுக்கொள்ளும் வரை காத்திருக்காமல், ரைட்,
குஜராத்துக்கு எப்படி அனுப்புறாங்கன்னு பாருங்க. குஜராத்துக்கும் இமாச்சல் பிரதேசத்துக்கும் இந்த நடவடிக்கை பேரிடரின் போது உயிரிழப்பு முற்றிலும் தவிர்க்கப்பட்டுள்ளது. கடும் புயலுக்கு பிறகு மாநில அரசு கேட்டுக்கொள்ளும் வரை காத்திருக்காமல் சேத விவரங்களை மதிப்பிட மத்திய குழுவை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அனுப்பி வைத்தார். உடனடியாக மத்திய அரசு ஏற்கனவே கொடுத்தது இல்லாமல் 584 கோடி விடுவித்துள்ளது. நான் சொல்ல, நீங்க சொல்ல. தி இந்து தமிழ் பத்திரிகை டிசம்பர் 13 எதுல இருந்து எடுத்து போடுறாங்க அப்படின்னா உள்துறை அமைச்சகத்தினுடைய இடத்துல இருந்து எடுத்து போடுறாங்க. இது உண்மைதானா அப்படின்னு நான் பார்க்கறதுக்கு பிஐபி பிரஸ் இந்தியா பியூரோ இருக்கு இல்லையா, பிஐபி, அதுக்குள்ள போய் பார்த்தா அப்படியே இருக்கு. நாங்கள் மாநில அரசினுடைய கேள்விக்கே காத்திருக்காமல் இவங்களா போய் உதவுறாங்க. கேட்கணும், நாங்க வெயிட் பண்ணல, நாங்களே போய் செய்யறோம். நீ குழு அமைக்கணும்னு அவசியம் இல்லை, நானே அனுப்புறேன், நானே பார்க்குறேன், நானே கொடுக்குறேன். தப்பு இல்லை, நல்ல விஷயம் தான். நல்ல விஷயம். நீங்க காப்பா, ஏன்னா அவர்களும் இந்தியர்கள், அவர்களும் காப்பார். நம்ம மக்களை உடனே இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா குஜராத்தை நம்ம எதிராக பார்க்குறோம். இல்லை, அந்த மக்களுக்கு நீங்கள் செய்ததை நாங்கள் வரவேற்கிறோம். எங்க மக்கள் என்ன பாவம் செஞ்ச, நீ இவ்வளவு வேகமா கூட நீ எங்களுக்கு கொடுக்க வேண்டாம், நாங்க தென்கோடியில் இருக்கிறோம், ரைட்டு. ஆனா எங்க முதலமைச்சர் கேட்கிறாருல உங்ககிட்ட, அவருக்காக கேட்கிறாரு. நாங்க அறிவிச்சிருக்கிறோங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவ்வளவு தூரம் இருக்கும்போது இப்ப இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லுவாங்க? இங்க ஒரு அறவேக்காடு என்னமோ தமிழை எல்லாம் தூக்கி பிடிப்பதற்கு தான் மோடி இருக்கிறார், தமிழ்நாட்டை தூக்கி நிறுத்துவதற்கு தான் நீங்கள் எங்களுக்கு வாக்களிக்கணும்னு சில ஆண்டிகள் பேசிட்டு திரிகிறாங்களே. நான் கேட்குறேன், உங்க ஆக்கத்தை நீங்க மூடி மறைச்சா கூட பரவாயில்ல, உங்க அமைச்சர் எக்ஸ்பிரஸ்ல போட்டதை தூக்கி தி இந்து தமிழ்ல போடுறான். நான் அதை எடுத்து பார்த்தா இருக்கு. அப்ப ஒரே நாட்டில் உங்களை மாநிலம் அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்து அந்த மக்களுக்கு செய்வீங்க. எங்களுக்கு நாங்க கேட்டா கூட உங்க குழு, நாங்க குழு போட்டு உங்களுக்கு நீங்க உங்க குழு அமைச்சர் பார்த்துட்டு எல்லாம் போனதுக்கு பிறகு கூட நீ செய்ய மாட்டேன்னா நீ யாருக்கு வைப்போம்? உங்களுடைய மனசுல என்ன வன்மம் இருக்கு? திமுக மீது வன்மம்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க, தப்பு. அது தமிழர்கள் மீதான வன்மம், தமிழ்நாட்டின் மீதான வன்மம். நான் அப்படியே குற்றம் சாட்டுறேன். தம்பி, திமுகவை நீங்க எப்படி வேணாலும் அரசியல் ரீதியா பழி வாங்குறதுக்கு உங்களுக்கு 1000 வழி இருக்கு. நீங்களும் பாருங்க, நாங்களும் பார்ப்போம். எங்களுக்கு அந்த தெம்பு இருக்கு, அது வேற விஷயம். மக்களை பழி வாங்காதீங்க. இந்த மக்கள் உங்களை வித்தியாசமா ஒன்றிய அரசு நமக்கு எதிரானதுன்னு நாளைக்கு மனசுல நீங்க விதைச்சிட்டீங்கன்னா, நான் சொல்றது நாங்க உருவாக்க வேண்டியதில்லை. இப்ப இதை படிக்கிற மக்கள், வெள்ள நிவாரணத்துல தாங்கி நின்ன மக்கள் இதை கேள்விப்பட்டா எப்படி இருக்கும்? பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் குஜராத்துக்கோ இமாச்சல் பிரதேசத்துக்கோ மாநிலம் கேட்பதற்கு முன்னால் அனுப்பி உதவி செய்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டிற்கு தமிழர்கள் என்றால் முதலமைச்சர் போய் கேட்டாலும் உதவி செய்ய மாட்டேன் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் தமிழர்களை பழிவாங்குகிறார்களா, திமுகவை பழிவாங்குகிறார்களா? நான் கேட்கிறேன். இங்க இருக்கிற அந்த அறவேக்காட்டு பசங்களை எல்லாம் நான் கேட்கிறேன். நீ அத்தனை பேரும் திமுகவை கோர சொல்ற, ரைட், வச்சுக்க. நீ ஒரு அரசியல் கட்சி நடத்துற, நாங்க கேட்ட கேள்விதான். அரசியல் கட்சியை வச்சுட்டு அவியலா செய்ய முடியும்? கிடையாது. அரசியல் பண்ணுவது என்பது வேறு, ஒரு பேரிடரில் ஒன்றாக நின்று மக்களை காப்பாற்றுவது என்பது வேறு. ஏன் உங்களுக்கு அந்த இது வரல? இப்போ வரைக்கும் ₹1 கூட விடுவிக்காம இருக்கிறாங்க அப்படின்னா இதனுடைய நீங்க சொல்ற மாதிரி வன்மம், வஞ்சிப்பது அப்பதான் தாண்டி வேற என்ன மைண்ட் செட் இருக்கு? ஏன்னா இங்கேயும் வாழ்றது மக்கள் தானே. அவங்களுடைய தம்பி, இப்போ நமக்கு தெரியாமல் ஒரு அரசியல் நடந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, அங்க வடநாட்டில இருந்து இங்க வர்றாங்கல்ல மக்கள், பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும், வர்றவங்க அங்க போய் சொல்றாங்க, டே இந்தியாவிலேயே ஒரு கண்டம் மாதிரி அவனுங்க வாழ்றானுங்கடா. எல்லாரும் படிச்சிருக்காங்க. ஒரு அம்மா ஒரு இதில் ஒரு டிவி இதில் சொல்லிச்சு பாருங்க, நாங்கள் அங்கே பெண் பிள்ளைகளையெல்லாம் நாங்கள் 10 வயசுக்கு மேலே வெளியே அனுப்ப மாட்டோம். இங்கே அக்காமாரெலாம் வேலைக்கு போகிறத பார்க்கும்போது நான் போய் சொல்லுவேன், அங்கே பெண்கள்லாம் படிச்சுட்டு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னு. அப்போ அவங்க எவ்வளோ ஃபார் ரிமோட்டில் இருக்காங்கன்னு பாருங்க, எவ்வளோ காலத்துக்கு பின்னாடி. அப்போ இதை கொண்டு போய் அங்கே சேர்க்கும்போது, தமிழ்நாடு நல்லா இருக்குன்னு சேர்க்கும்போது அவங்களுக்கு என்ன பயம் வருதுன்னா, இவங்க தான் அவங்களுக்கு பேஸ். இந்த படிக்காத பாமர மக்கள் தான் அவங்களுக்கு வாக்கு வங்கி. அது சிதையும் போது அதை தாங்கிக்க முடியல. அப்போ தமிழ்நாட்டு பேரை கெடுக்கணும், தமிழர்களை கெடுக்கணும், தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை கெடுக்கணும். முற்றிலும் அட்டாக் பண்ணிக்கிட்டே இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு கைக்கூலிகள் தான் இங்க கூவிக்கிட்டு தெரியுறாங்க. நான் சொல்றேன், நீ திமுகவை விமர்சனம் பண்ணு, நான் ஏற்றுக்கொள்ள தயார். நான் பதிலுக்கு உன்னை விமர்சிக்கிறது வேற, அரசியல் வேற. மக்கள் பாடுபட்டு நிற்கும் போது நீ என்ன பேசுற? உனக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேட்கிறேன் நான். நியாயமா வேண்டாமா வேண்டாமா? யார் வேணாலும் எடுத்து பார்க்கணும். 13ஆம் தேதி டிசம்பர் 13, 2023 தி இந்து தமிழ் பேப்பர் 7ஆம் பக்கம் எடுத்து காட்டினே. அப்போ கோபம் வருதா இல்லையா? ஆத்திரம் வருதா இல்லையா? அப்போ நம்ம மக்கள் இத்தனைக்கும்
3வது பெரிய ஸ்டேட்டு வரி கட்டுறதுல. அவ்வளோ தூரம் இருக்கிறோம். நம்ம அதை கூட வேண்டாம், நீ மக்களாக பாருங்கிறான். கட்டுனா கட்டலை, அப்படி பார்த்தா உத்தரப்பிரதேசத்துக்கு ஒன்றும் செய்ய முடியாது, அது வேற விஷயம். நம்ம அதை சொல்லலை, அவனும் இந்தியன் நல்லா இருக்கட்டும், நீ உதவி செய், ஆனால் எங்கள் மக்களை புறக்கணிக்காத. ஒரு கையில் ஒரு கண்ணில் சுண்ணாம்பும் ஒரு கண்ணில் வெண்ணையும் வச்சு தடவாத, அது நல்லதில்லை ஒரு தலைவனுக்குன்னு சொல்கிறோம். திராவிட இயக்கம் வந்து ஆக்சுவலி ஒன்றிய அரசுகளை, இதுக்கு முன்னாடி அமைந்திருந்த அரசுகளையும் ஆட்டி பார்த்த ஒரு இயக்கம் தான், அதில் மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. இப்படியே தொடர்ந்து போய்கிட்டு இருந்துச்சுன்னா இது அரசியல் கட்சிகளை தாண்டி மக்கள் மத்தியில் ஒரு கோபத்தையும் ஆற்றாமையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் வரிகொடா இயக்கம் அப்படிலாம் நடந்த மாதிரி திமுக எக்ஸ்ட்ரீம்ல போய் என்ன பண்ண முடியும்? இதில் என்ன பண்ணுவீங்க? வாட் இஸ் யுவர் ஐடியா? நல்ல கேள்வி தம்பி. நீங்கள் கேட்டதுக்கு நாங்கள் பதில் சொல்கிறத விட பேரறிஞர் அண்ணா பதில் சொன்னார். அவருடைய உயில் அப்படின்னு சொல்கிறதுல உங்களுக்கு கவர்னர் மேலே நம்பிக்கை இல்லை, ரைட்? மாநில உரிமைகள் இல்லாத ஒரு அரசு, மத்திய அரசு, நீங்கள் அதையும் போராடுறீங்க, அப்புறம் என்னத்துக்கு நீ பதவியில் உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நீ கேட்குற தம்பி என் காதில் உழுது. அண்ணா சொல்கிறார் அப்படின்னு நீ கேட்குறது என் காதில் உழுது. எதுக்காக உட்கார்ந்துருக்கேன்னா, நான் ஆட்சி செய்து உன்னை எல்லோரையும் படிக்க வைத்து உன்னை இந்த சமூகத்தை பற்றி சிந்திக்க வைக்கிற பொழுது நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறேன் பாரு, மாநில உரிமைனா என்ன, ஒன்றிய அரசுனா என்னன்னு இது உனக்கு தெரிய வரும். நம் பிள்ளைகளில் பெரும்பாலானோர் அதை உணர்கிற போது நான் எதை கேட்டேனோ அந்த குரலை நீ ஒழிப்பாய். அதை உருவாக்குவதற்காகத்தான் நான் இந்த பதவியில் ஒட்டி கொண்டிருக்கிறேனே தவிர முதலமைச்சர் பதவியோ அமைச்சர் பதவியோ எனக்கு தேவையில்லை தம்பி. ஆனால் இது இருந்தால்தான் என் தலைமுறைகளை வளர்த்தெடுத்து நான் எதை சிந்திக்கிறேனோ அதை சிந்திப்பதற்கு என் பிள்ளைகளை உருவாக்க முடியும் என்று அண்ணா 1967 69 அவருடைய மரணத்திற்கு முன்னால் எழுதப்பட்டதில் சொன்னார். இன்னைக்கு நான் நினைக்கிறேன் ஏறத்தாழ நம்ம அதை நோக்கிய அந்த இடத்திற்கு வந்திருக்கிறோம். என் இளைய தலைமுறை அதை சிந்திக்கும், அடுத்த தலைமுறை விடாது என்று நான் நம்புகிறேன். சிந்தனையை கடத்துவது தான் இறுதியான சிந்தனை கடத்தியனாவே அது எல்லா இடத்திலும் நான் சொல்லுகிறேன். வெறும் 52 நாடுகளோடு உருவான ஐக்கிய நாடுகள் சபை இன்றைக்கு 194 நாடுகளாக வந்திருக்கிறது. 10 அல்லது 15 நாடுகள் தான் நான் சொல்லுகிற யுத்த களத்தில், மற்றவையெல்லாம் ஜனநாயக புரட்சி தான். வெடிக்கும், அதுக்கான காலம் வரும். ஆனால் எப்படி முட்டை மஞ்சள் கருவாகி வெள்ளை கருவாகி அந்த நாட்கள் முடிஞ்சதுக்கப்புறம் அதை அடகாத்து ஒரு நாள் வெளியே ஒரு ஜீவன் வருகிறதோ அன்று அதுபோல் ஒரு நாள் வரும். ஆனால் அது வருகிற வரைக்கும் வன்முறை பாதையில் இந்த நமது அடுத்த தலைமுறை போய்விடாமல் கருத்துக்களங்களை நாம் கடத்தி கொண்டே இருக்க வேண்டிய பெரும் பொறுப்பு நமக்கு இருக்கு. நிச்சயமா நீங்கள் பேசும்போதே நம்ம இன்னொரு மோசமான சம்பவத்தை இந்திய அளவில் பார்க்க முடிகிறது. உங்களை போன்ற எதிர்க்கட்சி எம்பிக்கள் பல பேர் இல்லாத ஒரு தருணத்தில் முக்கியமான 3 திருத்தப்பட்ட குற்றவியல் மசோதாக்களை நடைமுறைப்படுத்தி அமல்படுத்தி இருக்கிறாங்க. அவங்க ஆளுங்கட்சிக்குள்ளேயே விவாதத்தை உருவாக்கி அவங்கள டிஸ்கஷன் பண்ணி அவங்களே அதை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. இதனால் ஏற்பட இருக்கக்கூடிய பாதிப்புகள் என்ன? ஏன்னா இது எளிய மக்களையும் போய் பாதிக்கும், ரொம்ப சாதாரணமானவங்களையும் இவங்க குற்றம் பண்ணியிருக்காங்கன்னு தூக்கி உள்ளே போட்டு அடிப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குங்கிறாங்க. உங்கள் பார்வை என்ன? இதுதான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நல்ல வேலை. 22ஆம் தேதி ஹிண்டு எடிட்டோரியல், கொஸ்டினபிள் சர்ச்சஸ் அண்டர் த மணி லாண்டரிங் ஆக்ட், அதில் அவங்க ஒரே வரி சொல்கிறாங்க. ஸோ நவ் த சிபிஐ அண்ட் த இடி ஹவ் அப்சல்யூட் ஃப்ரீடம் டு டூ வாட் இஸ் நாட் ஆத்தரைஸ்ட் அண்டர் த ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்களா? இடியோ சிபிஐயோ சுப்ரீம் கோர்ட் சொல்றதையே கேட்க வேண்டிய இடத்துல இல்லை, அந்த இடத்துக்கு அதிகாரம் கடத்தப்படுகிறது. அப்போ இது யார் கையில் போகுது? மக்கள் தங்களுக்கான ஒரு நீதியை, அது கிடைக்கிறதுக்கு காலதாமதமானால் கூட இந்த மக்கள் இன்னும் அந்த நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை வச்சிருக்காங்க. அது சொன்னதையே கேட்கக்கூடாதுங்கிற அதிகாரத்தை ஒரு அதிகார கும்பலுக்கு கையில் கடத்தப்படுகிறது என்று சொன்னால் ஜனநாயகம் வேற இருக்கப்படுகிறது. அது நல்ல வேளை நீங்கள் கேட்ட ரெண்டுமே கையில் எவிடன்சஸோடு நான் பேசிகிட்டு இருக்கிறேன், நான் சும்மா பேசலை. படிச்சுட்டு காலையில் என்னடா இது நினச்சா அப்படியே வரலாம், என்னையும் அப்படியே தூக்கி போகலாம். திருத்தப்பட்ட சட்டங்களின்படி ஓகே, நம்மகிட்ட பதிலே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீ 2 பேர் வண்டியில் ஏறினா நம்ம 2 பேர் போய்த்தான் ஆகணும். எதுக்குன்னு கேள்வி கேட்க முடியாது. அவன் ஒரே ஒரு ஐடி கார்டு மட்டும் கேட்பான், இடி ஐடி கார்டுன்னு. அதோட சரி, எதுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க? ஏங்க அவர் பத்திரிகையாளர், அவரையாவது விடுங்கன்னு கூட நான் சொல்ல முடியாது. அப்போ ஜனநாயகம் முற்றிலும் வேற இருக்கப்படுகிறது, வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் தம்பி
எந்த ஒரு ஆளுங்கட்சியும் தான் கொண்டு வர சட்டத்தை நிறைவேற்றிடும். எந்த ஆளுங்கட்சி நிறைவேற்றாம விடும் சொல்லேன் பார்ப்போம். 50லேருந்து 1950 அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஒரு குடியரசு, ரைட், ஜனநாயக குடியரசு, ரைட். எந்த அரசாவது தான் கொண்டு வந்த சட்டத்தை கோரம் இல்லாமல் விட்டுருக்கா? கிடையாது. கரெக்ட். ஆனா உங்களை எதிர்க்கட்சிகள் வந்து எதிர்க்கும் இப்போ வேளாண் சட்டங்கள்லாம் திரும்ப பெற்ற மாதிரி ஒரு போராட்டம் புரட்சி வெடித்தா திரும்ப பெறாங்க. ஆனா அதுக்கு இல்லாமல் காங்கிரஸ் இருக்கும்போது, நம்ம அரசாங்கத்தில் இருக்கும்போது ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு அனுப்புவாங்க. அதாவது நிலைக்குழுக்கு போயிடும். நிலைக்குழுல விசாரிச்சு அதுல சில கரெக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அது பெரும்பாலும் என்ன கரெக்ஷனா இருக்கும் அப்படின்னா, நம்ம எதிர்க்கட்சிகள் என்ன கரெக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதை இன்க்ளூட் பண்ணி கொண்டு வந்து சரி பண்ணுவாங்க. அதுதான் ஜனநாயகம். அதைத்தான் நம்ம சொல்றோம். நீங்க சட்டத்தை கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்ல, இந்த சட்டத்தால் நீங்கள் எந்த மக்களை பாதுகாப்பதற்காக கொண்டு வருவதாக சொல்லுகிறீர்களோ அந்த மக்களே பாதிக்கப்படுவார்களே. ஆனால் அது எப்படி பாதிக்கப்படுவார்கள் என்பதை நாங்கள் சொல்லுகிற போது நீங்கள் அதை சரி செய்து அந்த சட்டத்தை கொண்டு வந்தால் அது சமநிலை சட்டம். ஓகே, உண்மை, ரைட். அது இல்லாமல் நீ நினைத்ததை கொண்டு செய்வதற்காக அந்த சட்டத்தை கொண்டு வந்தால் அது ஜனநாயகத்தின் பெயரில் நீ புதிதாக புகுத்துகிற எதேச்சதிகாரம். அதனால தான் அவங்க அப்போசிஷன் அண்ட் ரூலிங். ஒரு கவர்மெண்ட்னா இவங்க நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்னா அது திமுக எம்எல்ஏக்கள் மட்டும் இல்லை தம்பி, எதிர்கட்சியும் சேர்ந்தது தான் கவர்மெண்ட். 234 எம்எல்ஏயும் சேர்ந்தது தான் கவர்மெண்ட், அரசாங்கம், ரைட். அப்போ நீங்கள் உட்கார்ந்துட்டு 303 பேர் உட்கார்ந்து இருக்கிறதுனால நீங்கள் அரசாங்கம் நினச்சிங்கன்னா யூ ஆர் வெரி பூவர் அண்டர்ஸ்டாண்டிங் வித் த டெமோக்ரஸி. ஜனநாயகத்தினுடைய அடிப்படையை உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். ஒரு எம்பி 543 பேர்ல ஒரு எம்பி குரல் கொடுத்தாலும் அவனுக்கு செவிசாய்ப்பது தான் ஜனநாயகம். அந்த ஜனநாயகம் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா அவன் ஒருத்தன் தானே நீ நினைச்சிட்ட அப்படின்னா உன்ன மாதிரி ஒரு ஜனநாயக துரோகி வேற யாரும் கிடையாது. இந்த ஜனநாயக துரோகிகள் நீண்ட நாட்கள் இருந்தால் தேச துரோகிகள் அதிகமாக வளரும். இல்லை, இப்போ எதிர்க்கட்சி எம்பிக்கள் இல்லாத போது இப்போ நீங்கள் இடி சிபிஐக்கு எப்படி கட்டற்ற சுதந்திரத்தை வழங்கியிருக்கிறாங்களோ அதே போல தான் இந்த சிஆர்பிசி ஐபிசி திருத்திருக்கிறது வழங்கியிருக்கிறாங்க. அப்படின்னா இது எதிர்க்கட்சிகளை குறிவைக்கக்கூடிய ஒரு போக்கிற்கு அடுத்து நகருமா? யாரை வேணா நான் கைது பண்ணுவேன். இப்போ எப்படி யார் மேலே இடி சிபிஐ போகுதோ யாரை வேணா நான் கைது பண்ணணும் போகுமா? இது இல்லை, அதுக்கு தான் அது கொண்டு வர்றது. ஒன்று அவங்க மறந்துடுறாங்க. என்னன்னா, ஜனநாயகத்தில் நிரந்தரமாக இந்த மண்ணை ஆண்டவன் எவனும் கிடையாது. ஏன்னா ஒரு காலத்தில் காங்கிரஸ் கொண்டு வந்தது இன்னைக்கு வந்து பிஜேபி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பிஜேபி கொண்டு நாளைக்கு காங்கிரஸ். அப்போ உன் பிள்ளைங்க என்னவா, உன் பையன் மொத்தத்தில் பாதிக்கப்படுவது நான் மக்களுங்கிறேன் சார். இன்னைக்கு திமுக பாதிக்கப்படுது, நாளைக்கு அதிமுக, அப்படி பார்க்காதங்கிறேன். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது பாதிக்கப்படுபவன் ஒரு இந்தியன், நீ பார், நான் தமிழன் அப்படிங்கிற முறையில் பார்க்குறேன். ஏன் அவன் அதிமுகனா இல்லைன்னா பிஜேபின்னா அவன் பாதிச்சுட்டு போட்டு நம்ம விட்டுற முடியுமா? இல்லை. அப்போ அதுக்கு வந்து ஒரு ஜனநாயகத்தினுடைய முதிர்ச்சி வேணுமா வேண்டாமா? ஏன் உனக்கு இல்லாமல் போகுது? காட்டு தர்பார் நடத்துறதுக்கு ஒரு ஜனநாயகத்தை நீங்கள் பயன்படுத்துவீர்களே, ஆனால் என்ன செய்ய முடியும்? அதான் ஒரு பழமொழி உண்டு தம்பி, இஃப் எ ஸ்டூபிட் கவர்மெண்ட் இஸ் எலெக்டட் இன் எ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, ஃப்ரம் தேர் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு மெனி ஸ்டூபிட்ஸ் ஆர் தேர் இன் தட் ஸ்டேட் ஆர் கண்ட்ரி. மிகப்பெரிய தத்துவம் அது. ஒரு முட்டாள்தனமான மூடத்தனமான ஒரு அரசு ஜனநாயகத்தில் தேர்ந்தெடுக்கப்படுமே ஆனால் அதிலிருந்து நீ கற்றுக்கொள்வதற்கு ஒன்றுமில்லை, ஒன்றை தவிர. எது என்றால் அந்த நாட்டில் எத்தனை மூடர்கள் இருக்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ளலாம். அதுதான் இன்னைக்கு வந்து யதார்த்தம். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது படிக்கும்போது என்னடா இது, நாளுக்கு நாள் நம்ம வந்து டெமோக்ரஸியினுடைய தத்துவங்கள் இதெல்லாம் அடி வாங்கி எதேச்சதிகாரத்தினுடைய தத்துவங்கள் மேலோங்குதுன்னா, இவர்கள் நினைப்பதை போல இது காலம் பழைய காலம் அல்ல. ஜெர்மனியில் வந்து ஹிட்லர் வந்த காலத்தில் ஹிட்லர் என்ன பேசினாங்கிறத ஜெர்மனியின் கடைக்கோடி மனிதன் தேடுவதற்கு 2 மாதங்கள் ஆகும். இன்னைக்கு அப்படி இல்லை. அமெரிக்காவினுடைய பிரசிடெண்ட் இந்த செகண்டில் எங்கே உட்கார்ந்துருக்கிறார் நம்மளால் எங்கே உட்கார்ந்து பார்க்க முடியும். அப்படி ஒரு சூழல் இங்கு வறுமையானால் நிமிடத்தில் இந்தியாவினுடைய மக்கள் கொதித்தெழுவார்கள். எழுகிற போது பல சர்வாதிகாரிகளுக்கு கல்லறை கட்டப்பட்டிருக்கிறது மக்கள். தேசிய அளவில் பேசிட்டீங்க. தமிழ்நாடு அளவில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுவரை திமுகவிற்கு விழாத ஒரு கரை அப்படின்னே சொல்லலாம். ஒரு ஆளுங்கட்சியில் இருக்கும்போது ஒரு முக்கியமான ஒரு மந்திரி, ஒரு முக்கியமான ஒரு தலைவர், அவர் வந்து இன்னைக்கு சிறை தண்டனை அப்படின்னு வந்து நீதிமன்றம் அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போ உச்சநீதிமன்றம் வந்து போயிருக்கிறத பார்க்க முடிகிறது.
இது திமுகவுக்கு பின்னடைவு தான் அப்படின்னு ஒரு மூத்த அரசியல் விமர்சகர்கள் நிறைய பேர் கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்க. உண்மையிலேயே திமுகவுக்கு இது பின்னடைவு நீங்க கருதுறீங்களா? பின்னடைவு இல்லை தம்பி. அதாவது சீனியர் லீடர் உண்மை ஒரு நெருடலுங்கிற யூ ஷுட் நாட் ஃபோக்கஸ் இட் அஸ் எ மவுண்டைன், இட் இஸ் எ மோல் டு எ ரேஸ். அதான் நான் சொல்றேன். ஏன் அப்படின்னா இதுவே இறுதி தீர்ப்பல்ல. ஒன்று இல்ல தீர்ப்பு மாறும் அல்லது வந்து விடுதலையாவாரு அது மாதிரி நினைக்கிறீங்களா நீங்க? உறுதியா அதற்கான வாய்ப்பு இருக்குது. நான் சொல்றேன் உங்ககிட்ட. அதாவது இப்ப என்னன்னா தம்பி, 2 நீதிபதிகள் அண்ணன் பொன்முடியை விசாரித்திருக்கிறார்கள். கீழமை நீதிமன்றம் அவரு விடுவித்திருக்கிறார். நடுவில் உயர் நீதிமன்றம் தண்டிச்சிருக்கு. ரைட். இப்போ இவர் நிரபராதியா குற்றவாளியா அப்படின்னு சொல்ல வேண்டியது 3வது ஒரு மனிதர். ரைட். 2 பேருமே நீதிபதி நிரபராதின்னு விடுத்திருந்தாலும் தப்பு இல்லை, 2 பேருமே குற்றவாளின்னு சொல்லி இருந்தாலும் நம்ம அதை மறுக்க முடியாது. ஆனால் ஒன்று நிரபராதி என்று சொல்லி இருக்கிறது, ஒன்று குற்றவாளி. அப்போ இவர் குற்றவாளியா நிரபராதியான்னு யார் சொல்ல முடியும்? ஒரு 3வது நீதிபதி, அது சுப்ரீம் கோர்ட். அப்போ அது சொல்ற வரைக்கும் இவரை நம்ம எந்த இடத்துல வச்சிருக்கிறோம்? அப்போ ஆனால் இது ஒரு நீதிமன்றம் குற்றவாளின்னு சொல்லி இருக்கிறதுனால் எங்கள் மீது விமர்சனம் வரும். நான் மறுக்கவில்லை, அதைத்தான் நான் சொல்லுகிறேன். எங்களுக்கு இது ஒரு நெருடல், இது ஒரு பின்னடைவல்ல. அதை தான் சொல்றேன். இது 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 முடிஞ்சு போச்சு போங்கடா அப்படின்னு பேசிட முடியாது. வாய்ப்பு இருக்கிறது. 2 மாறுபட்ட தீர்ப்பு. இந்த 2இல் எது சரி என்பதை தெளிவாக தீர்மானிப்பதற்கு 3வது ஒரு மன்றம் இருக்கிறது. அதுவும் என்ன சொல்லுகிறது? அங்கே எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கிறது. உறுதியாக அண்ணன் பொன்முடி அவர்கள் குற்றமற்றவர் என்பதை நிரூபிப்போம். அவர் குற்றமற்றவர் என்பதை கண்டிப்பாக உச்ச நீதிமன்றம் தரும் என்று நாங்கள் இல்லை. ஆனால் மரியாதைக்குரிய ஐயா பொன்முடி அவர்களே வந்து சரி, அவருடைய மனைவியும் அவர்களும் சரி வந்து நேற்று நீதிமன்றத்தில் குறைந்தபட்ச தண்டனையை கொடுங்க, நாங்கள் வந்து வயோதிகம் காரணமாக கொடுங்க அப்படின்னு சொல்றது வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது? நிரபராதி அப்படிங்கிற வார்த்தையும் அவங்க பயன்படுத்துறாங்க, குறைந்தபட்ச தண்டனையும் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா அது கான்ட்ராஸ்டா இல்லையா? இல்லை, அது வந்து புரோட்டோகால் தம்பி. அதாவது ஒரு நெறிமுறை. அதாவது என்னன்னா, ஐயா என்னை ஏற்கனவே விடுவிச்சிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்களை விடுவிச்சிருங்க. ஓகே. ஆனால் ஏற்கனவே அவர் சொல்லிட்டாரு நீங்கள் குற்றவாளி. தண்டனையை அறிவிக்கிற நேரத்தில் தான் இந்த கேள்வி போகுது. அப்போ என்னை ஏற்கனவே நிரபராதின்னு அறிவிச்சிருக்கிறதுனால நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிற குற்றத்தை குறைத்து கொடுங்கள் அப்படிங்கிறத நெறிமுறை வழக்கமான யாரா இருந்தாலும் இட் இஸ் அதை என்ன சொல்றதுன்னா ரெடிமேட் ஃபார்மேட் ஆஃப் ரெக்வெஸ்ட், டெம்ப்ளேட்டான ஒரு டெம்ப்ளேட். அதில் வந்து ஆக்சுவலி வெளியில் வந்த பிறகு பிரஸ்ஸை சந்தித்த மரியாதைக்குரிய என்ஆர் இளங்கோ எம்பி அவர்கள் பேசிய அந்த ஒரு பேச்சு வந்து இப்போது ஒரு பேசுபொருளாக உருமாறி இருக்கு. என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் நீதி அரசர் அவர்களிடமே முறையிட்டோம். என்னது நீங்கள் வந்து மரியாதைக்குரிய ஜெயச்சந்திரன் நீதியரசர் வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் ஒரு பொறுப்பில் இருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லேட்டன்ட் பயஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருந்தார். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா திமுக இப்படி பேசியிருக்கிறாங்க, எம்பி ஒருத்தர் இப்படி பேசியிருக்கிறாங்க, ஒரு ஷாக்கிங் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. சரின்னு நினைக்கிறீங்களா பேசுனது? இல்லை, அது அப்படி தானே உள்ளதை நம்ம சொல்லித்தான். நான் 2013 அவர் நீதியரசர் ஜெயச்சந்திரன் வந்து அதிமுக அரசினுடைய சட்டத்துறை செயலாளராக இருந்திருக்கார். ரைட். செக்ரட்டரி ஃபார் த லீகல் டிபார்ட்மெண்ட். அப்போது இவருடைய 10 இதுகளை வந்து சொத்துக்களை இது பண்ணுறதுக்கு அசஸ் பண்ணுறதுக்கான இதுகளில் அவர் இன்வால்வ் ஆகியிருக்கிறார். ஓகே, ரைட். இப்போது அந்த வழக்கில் இவர் தீர்ப்பு சொல்கிறார். நான் இப்பொழுதும் சொல்லுகிறேன், அவருடைய நேர்மை, அவருடைய நீதி, அவருடைய நடுநிலைமை, பிறவாமை, இதை நாங்கள் குற்றம் சாட்டவில்லை. முதல்ல அது தெளிவுபடுத்திடலாம். ரைட். ஆனால் நாங்கள் பார்ப்பது போல் சட்டம் பார்க்காது. சட்டம் என்ன சொல்லுது? ஒரு சின்ன உதாரணம் பாருங்களேன். நம்ம அதாவது இது தொடர்பில்லாத தொடர்பு, இதற்கு பெயர் சரியா சொல்லணும்னா லேட்டன்ட் பயஸ், லேட்டன்ட் ஹீட்டுமோ. அந்த ஹீட் உருவாகிறதுக்கான காரணமே தெரியாது. ரைட். ஆனால் ஒரு ஹீட் உருவாகும். ரைட். அதுதான் கண்ணுக்கு தெரியாத தொடர்பு, அதாவது தொடர்பில்லாத தொடர்பு. ஒரு சின்ன உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிடும். ராஜீவ்காந்தி கொலை வழக்கு இருக்குல்ல, தம்பி பகுத்தறிவாளன், அவர் பேர் என்ன? பேரறிவாளன். பேரறிவாளன் பேட்டரி செல் வாங்கி கொடுக்குறாரு. என்ன எதுக்குன்னு தெரியுமா? தெரியாது. ரைட். அவருடைய வேலை அதோட முடிஞ்சு போச்சு. பட் ராஜீவ்காந்தி கொலையில் இந்த பேட்டரியும் காரணமாகிறது வந்து நிற்குதா? ரைட். அப்போ நேரடியாக இவருக்கு தெரியாது, பேரறிவாளனுக்கு தெரியாது, இப்படி ஒரு கொலை நடக்க போகுதுனோ இதுனோ எதுவுமே தெரியாது. ஒரு பேட்டரி வாங்கிட்டுவான்னு சொன்னதுனால இவர் வாங்கி கொடுக்குறார், முடிஞ்சுது இவருடைய வேலை. ஆனால் அது வெடிக்கிற போது இது தொடர்பாகிறது.
அப்போ உண்மையாகவே பேரறிவாளனுக்கு இதில் தொடர்பில்லை, தொடர்பாகிறது. அதே மாதிரி தான் பொன்முடி அண்ணன் வழக்கில் நீங்கள் நேர்மையாகத்தான் கொடுத்திருக்கிறீர்கள், நாங்கள் அதை மறுக்கவில்லை. ஆனால் சட்டம் அப்படி பார்க்காது. சட்டம் என்ன சொல்லுது? இப்படி ஒரு இன்வால்வ் ஆகி, ஒரு உதாரணத்துக்கு சட்டம் எப்படி பார்க்குது அப்படின்னா, பொன்முடி வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்திருக்கிறாருங்கிற மாதிரி அசஸ்மெண்ட்டை இவர் எழுதியிருக்காருன்னு வச்சுக்கோமே. இப்போ நீதியரசராக சாதாரண மனித சுபாவத்தில் நான் சொன்னதை சரின்னு சொல்லி நான் நிரூபிக்கணும்னு தான் நினைப்பேன், இல்லையா? நீதியரசர் அந்த இடத்துல பண்ணக்கூடாதுங்கிறது உண்மை. அவர் பண்ணலங்கிறதையும் நம்ம அண்ணனை என்ஆர்இஏ சொல்லிட்டாரு, அது வேற. ஆனால் சட்டம் அதை ஏத்துக்காது. அதை குறிப்பிட்டு சொல்றீங்க நீங்க. அவ்வளவுதான். அதுல எங்க பிரச்சனை அப்படின்னா, அவர் சொன்ன உடனே அவர் ஒரு வார்த்தை, நான் இதை நீங்கள் முன்னாடியே சொல்லி இருந்தால் நான் அதை யோசித்திருப்பேன் சொல்லி இருந்தால் பிரச்சனை வேற. நீ முன்னாடியே சொல்லி இருந்தாலும் நான் விலகி இருக்க மாட்டேன் அப்படின்னா, that raises the question. It is the $1 million question. It has to be answered by the Supreme Court judge. நாங்கள் சொல்ல முடியாது. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தருணத்தில் முக்கியமான ஒரு பேட்டியை கொடுத்துருக்கிறீங்க. அதே போல் நடுவண் அரசினுடைய செயல்பாடுகளையும் தமிழக செயல்பாடுகளையும் கொடுத்து பேசியிருக்கிறீங்க. எங்களுக்காக உங்களோட வருகையும் கருத்துக்களும் அளித்தமைக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. உங்களுக்கும் ஃபோர்த் எஸ்டேட் நேயர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. மற்றும் ஒரு நேரில் சந்திக்கலாம். வணக்கம்.